விருச்சகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். விருச்சகம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி, ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான், சூரியன், புதன், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இது விருச்சக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 7ஆம் தேதி புதன் பயிற்சியாகி சுக்கிரனோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் பயணிப்பார். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் முக்கூட்டு கிரகங்களாக 12ஆம் இடத்தில் பயணிப்பார்கள். அன்றைக்கு 18ஆம் தேதியேவும் சுக்கிரன் பயிற்சியாகி உங்களுடைய ராசியில பயணிப்பார். விருச்சக ராசியிலே சுக்கிரன் பயணிப்பார். 25ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். இது இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கான கிரக அமைப்புகள். விருச்சக ராசியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். எதிலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான நுண்ணறிவு திறன் கொண்டவர்கள் நீங்கள். உங்ககிட்ட எந்த ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை கொடுத்தால் அதில் இருந்து தெளிவாக எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் பக்காவாக எடுத்து சொல்லுவீங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டால், எப்பேற்பட்ட ஒரு கடினமான வேலையை உங்ககிட்ட கொடுத்தால் அதை வந்து லகுவாக செஞ்சு, அதாவது ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. இந்த ஒரு விஷயமே பல விஷயங்களில் உங்களை முன்னேற்றி காட்டிவிடும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே அந்த நிர்வாகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விருச்சக ராசிக்காரவங்க மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கும். ஏன் கண்ணு வைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த விருச்சக ராசிக்காரவங்கள்ட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சால் அந்த வேலை தெளிவாக செஞ்சு முடிச்சு கையில் வரும் அப்படிங்கிற விஷயம்தான். அதனால தான் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நுண்ணறிவு சக்தி அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்ககிட்ட இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலேயே உங்களை எல்லாரும் பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்க. உங்களை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் உங்களுக்கு பயன்படுற போது அவங்க வரமாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். எல்லாரும் உங்களை பயன்படுத்திக்கிறவாங்க. உங்களுக்கு அவங்களால ஒரு உதவின்னு சொன்னா அது மட்டும் நிச்சயமா கிடைக்காது. இது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களை வந்து மற்றவங்கள் சாதகமாக்கி கொள்ளுவார்கள். ஆனால் மற்றவர்களை நீங்க சாதகமாக்க போனா அவங்க பாதகமாக மாறிடுவாங்க. உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு சந்தேகம்னு ஒரு வேலை விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தாராளமா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனா சந்தேகம் கேட்ட ஆளு சந்தேகம் தெளிஞ்ச உடனே ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டார். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலுமே விருச்சக ராசிக்காரவங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் வந்து நேக்கா நழுவி உங்களை கைவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மனம் என்ன சொல்லுது அப்படின்னா, போனால் போகட்டும், நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அவங்க நல்லா இருந்தால் சரி, நம்ம வேலை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு என்ன நடக்குமோ அது கடவுள் கொடுத்த விதி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை வந்து தேத்திக்கிருவீங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும், குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டார பழக்க வழக்கத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பொது இடங்கள்லையும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுவீங்க, மற்றவங்க உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய இழப்பீடுகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்பீடுகளுக்கெல்லாம் என்னைக்கு நமக்கு ஈடுகட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும்
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவருடைய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தெளிவு பெறாமலே இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியில எல்லாத்துக்குமே தெளிவா இருக்கும். உங்களுக்குன்னு சொந்த பிரச்சனைக்கு உங்க மனசை நீங்க தெளிவா பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல நீங்க இருப்பீங்க. சரிங்களா? ஆக இந்த மாரியாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறபோது, நிச்சயமா என்னைக்கா ஒரு நாளைக்கு நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் அப்படிங்கிற மாரியான இதுல தான் இருப்பீங்க. ஆனாலும் அப்பப்போ கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக கொடுக்க வேண்டிய பலாபலன்கள கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுலயும் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேர் தான் அந்த மாரி இருப்பாங்க. பல பேர்களுடைய லைஃப் எப்படின்னா, இந்த மாரி தான். ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கும். சில விருச்சிக ராசிக்காரவங்க அப்படியே கரெக்ட்டா தேளு மாரி கொட்டிட்டு போயிருவாங்க. சந்தர்ப்பத்த பயன்படுத்திட்டு போயிருவாங்க. ஆனா, பல பேருக்கு அந்த மாரி பயன்படுத்த தெரியாது. இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள். சுய ஜாதகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்தால் நன்றாக தெரியும். இப்ப சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தோட ஒப்பிட்டு பாருங்க. உங்க சுய ஜாதகத்த பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு நீங்க உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. குறைந்த கட்டணத்துல லைஃப் லாங்கா அதாவது வாழ்நாள் பலனை நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நான் மேலோட்டமான பலன் எப்போதுமே சொல்லுவது இல்லை. வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை, இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் உன்னுடைய லைஃப் பயணிக்கும் அப்படின்ற அதை உள்ளது உள்ளவாறே சொல்லக்கூடிய அமைப்புல தான் நம்மகிட்ட ஜாதக பலன் இருக்கும். இதை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயேவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இதற்கு முன்னாடி ஒரு விரக்தியான மனப்பான்மையில இருந்த உங்களுடைய மனநிலை இப்போ அதிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னால், நிறைய தடை தாமதங்களை சந்திச்சு, நிறைய இழப்பீடுகளை சந்திச்சு, பல வாக்குல குடும்பத்திலயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்த நீங்க, அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வெளியில வந்தா எப்படி இருப்பீங்க? அப்ப அதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இப்ப சாதகமாக இருக்குது இந்த அக்டோபர் மாதத்துல. இதுதான் உங்களுக்கு இந்த மாசத்தினுடைய ஓப்பனிங்லயே உங்களுடைய மனசு அப்படிங்கிறது தெளிவு பெறப் போகுது. அப்ப மனசு தெளிவாயிடுச்சுன்னா என்னங்க அடுத்த கட்டம்? சிந்தனையும் செயலும் தெளிவாயிருக்கும். அப்போ சிந்தனையும் செயலும் தெளிவாயிருச்சுன்னா, போற காரியம் வெற்றிதான். அப்போ என்ன செயல் நம்ம நினைச்சு ஈடுபடுறோமோ, அந்த காரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற அமைப்பில இருக்கும். அப்ப இந்த மாசத்த பொறுத்தமட்டில நெறைய நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்துல தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. நெறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசத்த பொறுத்தப்பட்ட கவலையே அப்படிங்கிறது தேவையே இல்ல. நெறைய பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறது. அதாவது நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி இந்த உறவுகள் எல்லாம் அதே மாரி உறவுக்காரவங்க, இந்த உறவுகளில் எல்லாம் ஒரு மனக்கசப்பை சந்திச்ச உங்களுக்கு, இந்த மாசம் அப்படிங்கிறது, அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி கணவன், மனைவி 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன விரிசலான விஷயங்கள் எல்லாம் அது நீங்கி, மனக்குழப்பம் நீங்கி, மன விரக்தி நீங்கி, வேண்டா வெறுப்பெல்லாம் நீங்கி, ஒன்றுபட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ மிகவும் நெருக்கமாக, அந்யோன்யமாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்கும். உறவினர்களும் அதே மாரி உங்கள் மீது உங்களை இதுக்கு முன்னாடி வேண்டா வெறுப்பா பார்த்தவங்க, இப்ப கொஞ்சம் உங்க மேல நல்ல அனுசரணை வச்சு நல்லா பழகக்கூடிய அமைப்பில இருப்பாங்க. சொந்தம் பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பொருளாதார முன்னேற்றமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சிரும். அப்போ எல்லாரும் நெருங்கி பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நண்பர்களும் அதே மாரி தான். விட்டு போனவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்புல எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சண்டை சத்தம் போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒன்று சேருவார்கள். இப்ப இந்த மாரியான இந்த உறவுகள் எல்லாம் ஒன்றுபடுகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ வேலை, தொழில், வருமானம் எப்படிங்க இருக்கும்? வேலையிலும் சரி, சொந்த தொழிலிலும் சரி, வருமானம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னாலும், இந்த அர்த்தாஷ்டம சனியில கூட நமக்கு ஒரு லாபகரமான விஷயம் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, மிகுந்த நஷ்டத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பில இல்லங்க. காரணம்,
இந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதே ஒரு மிக மிக சிறப்பு. அதே மாரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில சுக்கிரன் ராசியிலிருந்து அந்த குரு பகவானை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக தன செல்வங்களுக்கு அதிபதியான குரு பகவானும் இந்த ராசியை பார்க்கின்றார். ஆடம்பர லக்ஸூரியஸ் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் அந்த குரு பகவானை நேருக்கு நேரா பார்க்கின்ற பொழுது, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தமட்டில விருச்சிக ராசிக்காரங்க நண்பர்களுக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, எந்த பொருளை நீங்க வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில வாங்கி மகிழ்வுங்க. அதற்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். பல வழிகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. இல்லைங்களா? அப்போ பணவரவு, பொருள் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி அனுபவிப்பீங்க. ஆடை, ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு போனஸ் எல்லாம் ரெட்டிப்பா இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த வருமானம் இருந்துட்டாலே எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எந்த துறையில இருக்காங்களோ, அந்த துறையின் மூலமாக நிறைய வருமானத்தை நீங்க ஈட்டுவீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய மாசம். மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண வாடகை வீட்ல இருந்தவங்கலாம் ஒரு நல்ல வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்ட காலி பண்ணிட்டு அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் ரொம்ப மேலோங்கி வரும். சில பேர் அஸ்திவாரம் போடக்கூடிய நிலைமையில இருப்பீங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். சுக்கிரன் ராசியில வருகின்ற பொழுது இந்த மாரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் நம்மளை உத்வேகப்படுத்துவார். அத அடையணும்னு சொல்லி தூண்டுவார். அப்போ நிச்சயமாக அதையெல்லாம் அந்த இலக்கை நோக்கி நீங்க நிச்சயமா பயணிப்பீங்க. அத வந்து அடைஞ்சும் தீருவீங்க. அப்போ நெறைய பேருக்கு வந்து விருச்சிக ராசிக்கார நண்பர்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உற்றார் உறவினர் மூலமாக நெறைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. சகோதரிகள் மூலியமாக நெறைய சப்போர்ட்டுகள் இருக்குது. அம்மா மூலியமாக நெறைய சப்போர்ட் இருக்குது. அம்மா வழியினுடைய ஆதரவுகள் நெறைய கிடைக்கும். அதே மாரி தந்தை வழி ஆதரவுகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நெறைய கிடைக்கும். அப்ப இந்த மாதிரியெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும்போது, இந்த மாசத்துல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ்ட் ஆகும். அப்ப கடந்த மாதங்கள்ல இருந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வெளியில வந்து, உங்களுடைய குடும்பத்தை நல்லா சந்தோஷமா தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய நிலைமையில வச்சிருப்பீங்க. அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எல்லாரும் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓரிடத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்குங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புதுசாக வாகனம் வாங்கணும், நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த தீபாவளி போனஸும் உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பா தான் இருக்கும். அந்த மாரி வாங்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய வீடுகளுக்கு போறது, இடமாற்றங்கள் பண்றது, தூரதேச பயணங்கள் பண்றது, இதிலெல்லாம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்குதுங்க. புரியுதுங்களா? அதாவது லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது கிடைக்குமான்னு நிச்சயமா கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்ப அந்த பண ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏதாவது கோர்ட் கேஸ் வில்லங்கங்கள் போயிட்டு இருக்குதுங்க. அது ஏதாவது சால்வ் ஆகுமா? நம்ம பக்கம் தீர்ப்பது கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க அத தாராளமா எதிர்பார்க்கலாம். அந்த வழியிலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குது. ஆக, இப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே கை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்குது. அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த மாசமாக இந்த அக்டோபர் மாசம் இருக்கிறதுனால, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும். அதே மாரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். திருமண காரியங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடி வரும். அதாவது இந்த லவ் பண்ணி திருமணம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து பெற்றோருடைய சம்மதத்தின் மூலமாகவே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அறிமுகமான இடங்கள்ல வந்து திருமணங்கள் பார்த்து, பேசி முடிக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த மாசம் இருக்குங்க. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாக்கியங்களோடு பெருவாழ்வு வாழ மனதார வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.